குருமூர்த்தி போக வேண்டிய அவசியம். குருமூர்த்தி, சைதை ராமசாமி மாதிரி அதிமுகவுடைய நிர்வாகி, RSS பாஜக ஆதரவாளர் குருமூர்த்தி இப்பெல்லாம் போய் சமரசம் செய்ய வேண்டிய அவசியம். அவங்க தனிப்பட்ட முறையில் போயிருக்கிறாங்க. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சமாதான போக்கு எல்லா இடத்துலயும் இருக்க வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம். சமாதானமா எல்லாரும் ஓரணியில் சேர்ந்து சமாதானமா இருந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். ஆரம்ப காலத்தில் இருந்து இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், விவசாயிகளுக்கு பிரச்சனைகள், மக்களுக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இதெல்லாம் சிவகிரியில மட்டும் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அண்ணாமலை, முருகானந்தம், GKS எல்லோரும் போய் போராடிய பிறகு, போராட்டம் நடத்திய பிறகு 19 பேர் இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கா ஏற்கனவே 19 கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப நான் கேட்கிறேன், இந்த 19 கொலைகளை பண்ணி ஏற்கனவே உள்ள இப்ப இவர் தான் இப்ப பிடிபட்டிருக்காரு. அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. 19 கொலைகளை பண்ணியிருக்கோன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. ஆனால் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்க. அப்ப ஏற்கனவே கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறவங்க நிரபராதிகளா? காவல்துறை அவர்களை தவறான முறையில் கண்டுபிடிக்க வேண்டிய நோக்கத்தோடு அவர்களுக்கு அதை கொடுத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் தவறே செய்யாதவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்களா? இவர்கள் ஏன் இதுக்கு முன்பு கைது செய்யப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நிச்சயம் அதாவது இது எப்படின்னா, இது ஒரு சாதாரண விஷயமா இல்லைங்க. இன்னைக்கு இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு 700-800 போலீஸ், காவல்துறை போலீஸ் எல்லாம் அங்க போய் ஏதோ கண்டுபிடிச்சுன்னு சொன்னது பிறகு அவன் இப்பதான் ஒத்துக்கிறான், நாங்க 19 கொலைகளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அப்ப இந்த 19 கொலைகளை பண்ணி உண்மையான குற்றவாளி ஒத்திருக்கிறவுடைய சூழ்நிலையில இதே எதுவுமே பண்ணாம ஜெயிலுக்குள்ளேயும் கோர்ட்டுக்கும் அலைந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன? அப்ப இந்த அரசாங்கம் சரியான முறையில், காவல்துறை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணவில்லை, விசாரிக்கப்படவில்லை. எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல சரியான முறையில் குற்ற பத்திரிகை தாக்கல் செய்யலையோ அதே மாதிரி தானே தமிழ்நாடு முழுவதும் இந்த 4 ஆண்டுகளில் இது போன்ற பிரச்சனைகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 19 கொலைகள் இதுக்கு முன்னாடி நடந்தது சேர்ந்தது தானே. அப்படிங்கிறப்ப அதிமுக அரசு இதுக்கு பொறுப்பு கிடையாது. இதுல அரசாங்கம் பொறுப்பு இல்லை, இது காவல்துறை பொறுப்பு. முதலமைச்சர் மதுரையில் பேசும்போது எந்த வந்தாலும் தமிழகத்துல கால் ஒன்ற முடியாது, அவர் மதுரை தானே சொன்னாரு. அதுதான் மதுரை தான் 8ஆம் தேதி நம்ம அமித்ஷா அவர்கள் கால் ஊன்றதான் வர்றாரு. கால் ஊன்றதுக்கு வேண்டிதான் வர்றாரு. கால் ஊன்றது மட்டும் இல்ல, வேறும் ஊன்றும் அது ஆலமரமா முளைக்கும், மிகப்பெரிய பசு தோலையாக மாறும். முருக பக்தருடைய மாநாடு ஏற்கனவே அரசாங்கம் ஒரு முருக பக்தர் மாநாடு அதுக்கு போட்டியாக நடத்தணும். திருப்பரங்குன்ற மலையில் காலங்காலமாக நடைபெற்று வரக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படியே இருக்கலாம். ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களும் அங்கு போய் அவர்கள் போனதன் அடிப்படையில் எல்லோரும் விழித்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அது சிக்கந்தர மலையாங்கிற பேரெல்லாம் வேற வச்சுட்டாங்க. இதற்காக இங்கிலாந்துக்கு போய், வெள்ளக்காரங்காலத்திலே இங்கிலாந்துக்கு போய் இங்கிலாந்துல நீதிமன்றத்துல தீர்ப்பு, முருகனுக்கு மலை முருகன் கடவுளுக்கு சொந்தம்னு தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு ஒரு பிரச்சனை எழுப்பும்போது இதுக்கு முந்தியெல்லாம் யாரும் பேசினா கேட்டுட்டு பேசாம இருப்பாங்க. இனிமேல் யாரும் அப்படி பேசுவதையோ அல்ல அவர்கள் உரிமை கொண்டாடுவதை யாரும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனுடைய அடிப்படையில் இன்னைக்கு முருக பக்தர்கள் எல்லாரும் ஒன்று கூறக்கூடிய ஒரு இடமாக, முந்தியெல்லாம் தெரியும், திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடினால் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அது எதிரொலிக்கும். அது வரும்போது பொறுத்திருந்து பாருங்க. எல்லோரும் சமாதானம்னா எல்லோரும் அடங்கணும். அழைப்பு ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன்.